சாய் வில்லேஜ் குக்கிங் நேயர்களுக்கு வணக்கம். புதுசாக என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி கேளுங்க. வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். சீடனாக மாறிய சாயி. பாபா, நீங்கள் ஏன் ஜவார் அலியுடன் ரக்தா போனீர்கள்? நீங்கள் இல்லாத ஷீரடி வெறிச்சோடி கிடக்கிறது என்றார் கங்காஜீர். ஜுரம் வந்த குழந்தையை தாய் அடிப்பதில்லை. செல்லம் கொடுப்பதால் பிடிவாதம் அதிகரிக்கும் என்று தெரிந்தும் அன்னை அக்குழந்தையின் விருப்பப்படி நடக்கிறாள் என்றார் பாபா. இந்த ஜவார் அலி உங்களை சீடன் என்று சொல்வதைக் கண்டு மனம் பதைக்கின்றது என்றார் காசிநாத். அவர் குரான் முழுவதையும் இனிமையாக பாடுகிறாரே, என்னை விட படித்தவர். பாபா, குரானை மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்க என்னாலும் முடியும். அதனால் நான் உங்களுக்கு இணையாகி விடுவேனா என்றார் கோபமாக தாத்யா. உங்கள் அன்புக்கு நன்றி. இப்போது நான் ஷீரடிக்கு வர முடியாது. பக்கீருக்கு முன்கோபம் அதிகம். அவர் கண்களில் படாமல் போய்விடுங்கள் என்றார் பாபா. நான் எல்லாவற்றையும் கேட்டுவிட்டேன். என் சீடனை என்னிடமிருந்து பிரிக்க நினைத்த துரோகிகளே, நான் குரானை பாடியே பண வசூல் செய்து இட்கா கட்டிவிடும். இட்கா தினத்தன்று முஸ்லிம்கள் தொழும் இடத்தின் முன்புள்ள சுவர். ஆற்றல் பெற்றவன் என்று கூச்சலிட்டார் ஜவர் அலி. ஐயா, தாங்கள் ஷீரடிக்கு வந்து எங்கள் குரு தேவிதாசரோடு வாதிட்டு வெற்றி பெற்றால் பாபா உங்களின் சீடராக்க பொருத்தமானவர் என்பதை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் என்று கோபத்தை உள்ளடக்கியபடியே சொன்னார் கோடி. தேவிதாசர் யார் என்று கேட்டார் ஜவர் அலி. பாபா, காலியான கோஷ்டியுடன் வருவதற்கு 2 கும்ப மேளாவுக்கு முன்னமே 10 வயசு பையனாக ஷீரடிக்கு வந்தவர் தேவிதாசர். திரிகால ஞானி. பாபா மசூதியில் இருந்தபோல் எங்கள் குருதாசர் மாருதி கோவிலில் இருக்கிறார் என்றார் நானா சாஹிப். சர்ச்சைக்கு ஒப்புக்கொண்டு பாபாவுடன் ஷீரடிக்கு திரும்பி வந்தார் அலி. வாதத்தில் தோற்று பீஜாப்பூருக்கு ஓடிவிட்டார். பல வருஷங்களுக்கு பிறகு திரும்பி வந்து பாபாவை நமஸ்கரித்து, உயர பறந்தாலும் ஊர்க்குருவி கருடனாகாது, பயிருக்கு பக்கத்தில் வளரும் முட்செடி நான் என்றார். அதுதான் பயிரை ஆடு மாடுகள் மேயாமல் காக்கிறது என்று அவரை உயர்த்தி பேசினார் பாபா. ஒரு சீடன் எப்படி நடக்க வேண்டும் என்பதை சிஷ்ய கோடிகளுக்கு எடுத்து சொல்ல நீங்கள் நடத்திய நாடகத்தை புரிந்து கொள்ள முடியாமல் தடுத்துவிட்டது என் மமதை என்று வருந்தினார் ஜவர் அலி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.